புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 21 முதல் 27 முடிய. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர் தழுதலின் போது அவனும் உயிர் தழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பின் இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமான அருமையான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இனிமையான இறைமக்களே, அருட்சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த 22ஆம் தேதி ஜூன் மாதம் நம்மோடு நம்மிலே ஒருவராய் வாழ்ந்த அருமை சகோதரி அண்டனி அல்போன்சா அவர்களை, அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய பாசத்தை, அவர்கள் நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டுள்ள உறவை நினைத்து பார்ப்பதற்காக இந்த செக்காலை சகாய அன்னை ஆலயத்தில் இந்த 11 மணி திருப்பலியிலே பங்கெடுத்து அதை சுவைத்து மகளை இங்கே வருகை தந்திருக்கிறோம். அருட்சகோதரி அவர்கள் தன்னை கடவுளுக்குள்ளாக, இறை இயேசுக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். இந்த 50 ஆண்டுகளிலே அரிய பெரிய காரியங்களை அருட்சகோதரியாக இருந்து, அதுவும் திருச்சி அன்னாள் சபையிலே தன்னை இணைத்துக் கொண்டு பல பொறுப்புகளிலே, குறிப்பாக பள்ளி தலைமை ஆசிரியராய், தாளாளராய், ஏன் அந்த சபையினுடைய புரொவின்சியலாய், தமிழிலே டாக்டரேட் பட்டம் பெற்று நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டிலும், டெல்லி சென்று தேசிய விருதை, தேசிய நல்லாசிரியர் விருதை டெல்லி சென்று பெற்ற ஒரு அருமையான சகோதரி. அமைதியானவர், ஆனால் ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, தந்தை வேதம் அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னது போல ஏழையரின் ஈடேற்றத்திற்காக தன்னை கரைத்துக் கொண்டவர். ஒரு அறிஞர் சொல்லுவார், கருக விரும்பாத மலராலே கனி தர முடியாது, உருக விரும்பாத திரியாலே ஒளி தர முடியாது, கரைய விரும்பாத உப்பாலே சுவை தர முடியாது என்று சொல்லுவார். நம்முடைய அருட்சகோதரி அவர்கள் உப்பாக, ஒளியாக, மலராக இந்த மண்ணிலே வாழ்ந்து, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்குரிய வாழ்வாக வாழ்ந்து, இயேசுவின் பணியை கடந்த 50 ஆண்டுகள் தொடர்ந்து ஆற்றி, இயேசுவாலே கடந்த மே மாதம் 8ஆம் நாள், மகளே அல்போன்சா, நீ இந்த மண்ணுலகிலே அருட்சகோதரியாய் அன்னாள் சபையிலே இருந்து ஆற்றிய அருட்பெரும் செயல்களை நாங்கள் பார்த்தோம். நீ எங்களிடத்திலே வா என்று சொல்லி புனிதரின் அவையிலே இடம்பெறுவதற்காக அருட்சகோதரி அவர்களை கடந்த மே மாதம் 8ஆம் நாள் இறைவன் அழைத்துக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். அது இயற்கையின் நியதி, இறைவனின் திட்டமும் கூட. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிற்கு வந்தது
நம்மை பாவ கரைகளிலிருந்து குறைகளிலிருந்து மீட்டெடுக்க வந்தவர். அவர் தன்னுடைய அன்பு சீடர்களின் பாதங்களை கழுவுகின்ற அந்த பெரிய வியாழன் என்று சொன்னார். மணமகன் இந்த மண்ணுலகிற்கு வந்தது பலருடைய மீட்புக்காக தன்னை பலியாக்க என்று சொன்னார். அவர் பலியாக்கப்பட்டதன் விளைவாக நாம் அனைவரும் மீட்படைந்த இறைக்குலமாக நாம் இருக்கிறோம். அதே போலதான் இந்த அம்மாள் சபையிலே 50 ஆண்டுகள் அவர்கள் பல ஊர்களிலே, அது தூத்துக்குடியாக இருக்கட்டும், பாலக்குறிச்சியாக இருக்கட்டும், திருச்சி பெரிய மடமாக இருக்கட்டும், முத்தழகுப்பட்டி கான்வென்ட்டாக இருக்கட்டும், அல்லது அன்னவாசலிலே இருமுறை இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய பெரிய பணி பொறுப்புகளிலே வாழ்ந்த பொழுதும் அவர்கள் ஏழைகள் குறிப்பாக தாய் தந்தையற்ற அனாதை குழந்தைகளின் மேலே அதிகமான ஈடுபாடு கொள்வார்கள். அவர்களுடைய மேம்பாட்டுக்காக தன்னை அவர்கள் மெழுகுதிரி போல கரைத்து கொண்டார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய உறவுக்காரன் ஒருவன் ஒரு அண்ணம்மாள் மடத்திலே வாழ்ந்த ஒரு பிள்ளையை மனம் முடித்திருக்கிறார். அவளை இந்த பையனுக்கு தேர்வு செய்த பிற்பாடுதான் எனக்கு தெரியும். அவனுடைய பெற்றோர் போய் சகோதரியை சந்தித்து அவர்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்த அக்கா தங்கைகளிலே தங்கையை அவன் மனம் முடித்து இப்பொழுது அவர்கள் அரியலூரிலே ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாள். அவள் சொன்னது, அவள் சின்ன வயதிலிருந்தே இந்த அம்மாவை அம்மா என்று அழைத்து அவர்கள் அவளை 12th வரை படிக்க வச்சு, அப்புறம் டிகிரி முடிக்க வச்சு, பிஎட் முடிக்க வச்சு, இப்போ அந்த அரியலூரிலே ஒரு இடம் காலியாக இருக்கின்றது என்ற உடனே அவர்கள் மதர் ஜெனரலை பார்த்து அந்த இடத்தை அவளுக்கு ஒப்படைத்தார்கள். ஆனால் ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகள் அவள் கன்சாலிடேட் பெயரில் தான் இருந்தார். அவள் இப்போ கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒரிஜினல் பெயருக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை இவளை மட்டுமல்ல இன்னும் பலருடைய குடும்பத்திற்கு குலவிளக்காக திகழ்ந்தார்கள். அது மறுக்க முடியாத உண்மை, மறைக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட ஒரு தியாக உள்ளம் கொண்ட ஒரு அருட்சகோதரியை நாம் இழந்திருக்கிறோம் கடந்த 46 நாட்களுக்கு முன்பாக. அவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த அந்த கடைசி கட்டத்தை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த அல்போன்சா சகோதரிக்கா இப்படி என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் கடைசி 6-7 மாதங்கள் எப்பொழுது அவர்கள் அன்னவாசலிலிருந்து மாற்றப்பட்டார்களோ அந்த மாற்றம் பெற்று சோமரசம்பேட்டை சென்ற நாளிலிருந்தே அவர்களுடைய முகத்திலே களை இல்லை, கவலை இருந்தது போல நான் பார்த்தேன். அவர்களை சந்தித்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிறந்த நாள் 21/3. அந்த நாளிலே தான் எல்லா குருக்களையும் அழைப்பார்கள். நான் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு செல்கிறேன். அன்னவாசலில் அவர்கள் இருந்த 2 முறையும் நான் அவருடைய பிறந்த நாளுக்கு சென்றிருக்கிறேன். அவர்கள் 69 கடந்து 70 அடியெடுத்து வைத்த பொழுதும் அன்றைக்கும் நான் மறையுரையாற்றின. அந்த மறையுரை என்னுடைய யூடியூபில் இருக்கிறது. அதே போல் அவர்கள் உடல்நலமற்று அந்த சென்டான்சி டிஸ்பென்சரியில் இருந்த பொழுதும் அவர்களுக்கு 71வது அகவையை தொட்ட அந்த மார்ச் மாதத்திலும் நான் அங்கு சென்று திருப்பலியும் மறையுரையும் ஆற்றினேன். அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், உங்களை எல்லாத்தையும் பிடிக்கும். அதனால தான் எல்லாரும் அவங்கள தேடி வந்திருக்கிறோம். என்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம பசங்க 2 பேர், தம்பி பசங்க 2 பேர் ஃபாதர்ஸு, அவங்களே என்னை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எல்லாருக்கும் வந்திருக்கிற அந்த பூசைக்கு நான் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய உங்கள் முன்னாள் பொண்ணு தந்தை மிச்சர் தமிழ்ராஜுக்கு 1 இயர் சீனியர். நான் கருமத்தூரில் எல்லாம் ஒன்றா விளையாண்டு ஓடி பிடிச்சி விளையாண்டவங்க. அந்த மாதிரி நாங்கள் அந்த சகோதரியோடு கொண்ட உறவு அவர்களை நினைத்து பார்க்க முடியவில்லை. அல்போன்சா இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, இப்படி ஏழை எளியவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வை கரைத்து கொண்டு வாழ்ந்த அவர்களுக்கு நிச்சயமாக விண்ணகத்தில் இடம் உண்டு. இதில் எந்த ஒரு சந்தேகமும் நாம் பட தேவையில்லை. அவர்கள் புனிதரின் அவையிலே இடம்பெற்றிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர்கள் பெரிய இடத்தில் வாழ்ந்தாலும் கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க.
பந்தாவெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலருக்கு பதவி கிடைச்சிருச்சுன்னா அவங்கள தலகால் தெரியாமல் சிலர் ஆடுவாங்க. அப்படிப்பட்டவரல்ல என்னுடைய அன்பு சகோதரி. அவர்கள் ரொம்ப சிம்பிளாக எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர். அவர்களிட பாகுபாடு வேறுபாடு, இவர் என் இனந்தார் இவர் வேறு இனந்தார் என்று பாகுபாடு காட்டாத ஒரு அருமையான சகோதரி என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த அருமையான சகோதரி. அவங்க எங்கெங்கெல்லாம் விசேஷமாக பிரதர் பிரிட்டோவுடைய அருமை தந்தை, அந்த பிரிட்டோ பிரதருடைய ஜூப்ளி நடந்த பொழுது அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா இறந்து பேருடைய இறப்புக்கும் என்னை அழைத்திருந்தார்கள். நான் தான் அங்கு அடக்க பூசையிலே திருப்பள்ளியிலே மறையுமை காணாற்றினேன். அந்த வழி இந்த குடும்பத்தோடு எனக்கு அருட்சகோதரியோடு கடந்த 30 ஆண்டுகள் எனக்கு தொடர்பு உண்டு. அவருடைய பிறந்த நாள் என்றால் நான் இல்லாமல் அந்த பிறந்த நாள் இருக்காது. சில நேரத்தில் பிரதரோட லேண்டாக வருவார், ஆனால் நான் முன்னேறினேன். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவை உருவாக்கி கொண்டு வாழ்ந்த ஒரு சகோதரி. அப்போ நல்ல ஒரு உறவு இருக்கின்றதென்றால் அவர்களிடத்தில் உண்மையான இயேசுவின் அன்பு என்ற மதிப்பீடு அவர்களிலே நிறைவாக இருந்தது. அந்த அன்பு இல்லை என்றால் உறவுகளே இருக்காது. அன்பு இல்லை என்றால் சேவையே இருக்காது. அன்பு இல்லை என்றால் தியாகம் இருக்காது. அன்பு இல்லை என்றால் அரவணைக்கக்கூடிய அந்த பண்பெல்லாம் இருக்காது. ஆக இவர்கள் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தார்கள் என்றால் அதுவும் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கு இன்று நான் 40வது நாளை நினைவு கூற 46வது நாளிலே எல்லாருக்கும் ஓய்வு கிடைக்கின்ற இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமையிலே நாம் இதை ஏற்பாடு செய்து இந்த நாளிலே இந்த செக்காலையிலே அவருடைய தம்பி ஜெயசீலன் இருக்கக்கூடிய பங்கிலே இந்த நிகழ்ச்சியை பிரதர் பிரிட்டோ எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே நான் இந்த நாளிலே பெருமைப்படுகிறேன், பெருமிதப்படுகிறேன். அருட்சகோதரியை அருட்சகோதரிக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாட வேண்டியதில்லை. அருட்சகோதரி வழியாக நாம் மன்றாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவு இந்த மண்ணுலகிலே அவர்கள் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் இயேசு சிறைப்பட்டோருக்கு விடுதலை, எளியோருக்கு நற்செய்தி என்று அந்த லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறபடி அந்த 6 வகையான பணிகளையும் இந்த மண்ணுலகிலேயே சிறப்பாக அவர் செய்திருக்கிறார். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை நீங்கள் உடுத்தினீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள் என்ற அந்த அருமையான பேச்சினை இவர்கள் பேசவில்லை, வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் தந்தை அவர்கள் சொன்ன பொழுது தொடக்க வரையிலே அன்னை தெரசா சொன்ன வார்த்தையை சொன்னார்கள், வாழ்வது ஒரு முறை, வாழ்ந்துட்டும் தலைமுறை. இந்த சகோதரி தலைமுறை பாராட்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்காக எனக்குடைய 16 குருக்கள், இத்தனை சகோதரிகள் இறை மக்களாக நாம் ஒன்று கூடி இந்த திருப்பதியிலே ஜெபிக்கிறோம் என்றால் நமக்காக அவர்கள் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று இறைவனிலே இணைந்து கேட்போம். ஒருவேளை அவர்களுடைய சிறு சிறு பலவீனங்கள், அதனால் அவர்கள் கடவுளை முகமுகமாக தரிசிக்க முடியாதவரை தடை செய்யும் என்றால் அந்த தடைகளில் இருந்தெல்லாம் இறைவன் அவரை விடுவித்து இறைவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய புனிதர்களின் அவையிலே அவர்கள் இடம்பெற்று நமக்காக புனிதர்களோடு இணைந்து அவர்கள் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று பாசத்தோடு நம்மையெல்லாம் அரவணைத்த, அன்போடு நமக்காக ஜெபித்து இந்த அவனியிலே இந்த அன்னாள் சபையிலே அருட்சகோதரியாக இருந்து பல சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்காக, சில குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்காக திகழ்ந்த அந்த குடும்பங்களிலே ஒளியேற்றிய நம்முடைய சகோதரியை போல அவர்களுடைய வாழ்க்கையை கேட்கின்ற நீங்களும் நானும் அன்பு செய்கிறவர்களாய், தியாகத்தை திகழ்கின்றவர்களாய், இறை விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாய் நாம் இந்த மகளிலே இருக்கக்கூடிய நாட்களிலே வாழ இறை அருளை பலியிலே இறற்றுவோம். அருட்சகோதரி ஆண்டனி அல்போன்சாவினுடைய ஆன்மா
ஆண்டவரிலே நித்திய இளைப்பாற்றி அடைய தொடர்ந்து திருப்பலியிலே இறை அருளை இறைச்சுவோம். ஆமென். அதனால் எங்கள் இறைப்பட்டுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலமாக அவர் பாடுபடுகளும் கழித்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின்பு நாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உட்கொள்ளும் உடலும் திருத்தமும் நீங்கள் எழுதியிருக்கும் தண்டனைக்கும் உண்டாக்காமல் பரிகளுக்காக எங்களது மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அவர்களுக்காகவும் ஏற்படுவதாக நாங்கள் ஒருபோதும் உண்மை விட்டு இருக்கிறார்கள். இதோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
உலகின் பாவங்களை போக்கிய அழியாத செல்வனை நம் சகோதரி அந்தோனி அல்போன்ஸ் அவர்களது குற்றங்களையும் அதே நேரத்தில் இன்று நாம் நினைத்து பார்க்கின்ற ஆரோக்கிய மேரி என்பவர்கள் குற்றங்களையும் மன்னித்து இவரது வலது புறத்தில் அமர்வதற்குரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற தெய்வம் இவர். இந்த திருவிருந்துக்கு நாம் எல்லோரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம். ஆண்டவரே, உயிரழிந்து மகள் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் அருள் சகோதரி அந்தோனி அல்போன்ஸ் ஆரோக்கியமேரின் ஆத்மா உமது உடன்படிக்கையில் பங்கேற்க அருள் கூறுதலே. அவரது திருப்பலியின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியில் முடிகின்ற பேரின்பம் கொள்ள செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரி அந்தோனி அல்போன்ஸ் அவர்களுடைய இறுதி பயணத்தில் திருச்சி புனித அன்னாள் சபை சார்பாக வாசிக்கப்பட்ட இரங்கல் செய்தி இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது. அரை நூற்றாண்டு கால அர்ப்பண வாழ்வை அமைதியோடும் அர்ப்பணத்தோடும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்து இன்று அமைதியான நிலையில் சலனமின்றி சாய்ந்து விண்ணக வாழ்வுக்கு சென்றிருக்கும் அன்பு சகோதரி அந்தோனி அல்போன்ஸ் அவர்களின் இறுதி பயண கண்ணீர் அஞ்சலி. மரணம் இது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள் நம்மை நிர்பந்திக்கின்ற ஒன்று. மரணம் என்பது மனிதர்களாகிய நமக்கு மிகப்பெரிய இழப்பை, வலியை, வேதனையை, ஏற்றுக்கொள்ள முடியாத துயரத்தை தந்தாலும் அது விண்ணக வாழ்வில் மகிழ்வை சுவைக்க, அனுபவிக்க இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடையாக அமைகிறது. படைத்தவரோடு படைப்புகளாகிய நாம் இணையும், சங்கமிக்கும் ஒரு நெகிழ்ச்சியின் தருணத்தில் தன்னை படைத்து, காத்து, அழைத்து, பராமரித்த இறைவனோடு சங்கமித்து அவரின் உறவாடி முறையாடி கொண்டிருக்கும் நம் சகோதரி அவர்கள் சிவகங்கை சீமையிலே கல்லடித்திடல் என்ற கிராமத்தில் திருமிகு நிலவேந்திரம் திருமதி அருள்மேரி என்ற அன்பு பெற்றோருக்கு 5வது பிள்ளையாக மார்ச் 21, 1953 அன்று பிறந்தார். அக்கா, அண்ணன்கள், தம்பிகள் என உடன்பிறப்புகளின் அன்பில் வளர்ந்தவர், வாழ்ந்தவர். தனது தொடக்க கல்வியை கல்லடித்திடல் புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியிலும், உயர்கல்வியை ஆனந்தூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை நமது பள்ளியான ராயப்பம்பட்டி புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் கற்று கல்வியில் சிறந்து விளங்கினார். நம் சகோதரிகளான விண்ணோக்கிஸ், உமனிதா, சபரியம்மாள் இவர்களின்
நாம் அந்நாள் சபைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டவே 1971 நம் தாய் சபையின் பயிற்சி நிலையத்தில் தன்னை இணைத்து 16/5/1974 தற்காலிக வார்த்தைப்பாடும் 21/5/1979 இறுதி வார்த்தைப்பாடும் கொடுத்து நித்தியத்திற்கும் தன்னை நம் தாய் சபையின் வழியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து நம் இறைமூழியர் அன்னம்மாளின் வாரிசாக தன்னை இணைத்துக் கொண்டார், மாற்றிக்கொண்டார். இறை பணியை இம்மண்ணில் சிறப்பாய் ஆற்ற தனக்கு தேவையான இறை ஞானத்தை, மறை அறிவை, கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள பல கல்வி நிறுவனங்களில் தனது உயர் படிப்பை மேற்கொண்டு பணிகளுக்கும் தாய் சபைக்கும் தேவையான பட்ட படிப்புகளை பெற்ற ஞானத்தை, கல்வியை தனக்கு பின் வருபவர்களுக்கு வழங்கி தம் கல்வி பணியில் பல ஆயிரம் மாணவ மாணவியருக்கு விளக்கேற்றி வெளிச்சம் தரும் விடியலாய், ஒழுக்கம் தரும் ஆசானாய், நல்வாழ்வு கொடுக்கும் நல்லவராய் வாழ்ந்தவர். இவரின் கல்வி பணியை பாராட்டி மத்திய மாநில அரசுகள் விருது வழங்கி கௌரவித்தனர். தமக்கென்று இவரை அழைத்த இறைவன் பல பணித்தளங்களில், பங்குகளில், பள்ளிகளில் பணியாற்ற, பலருக்கு வாழ்வு கொடுக்க, பலரை வாழ வைக்க, பலருக்கு ஒளியாக, வழியாக, ஆறுதலாக இவரை பயன்படுத்தினார் என்று சொன்னால் மிகையாகாது. தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை, கொடலை, மாங்குடி, சுவக்கி மாநில தலைமையகம் திருச்சி, முத்தழகுப்பட்டி, பாலக்குறிச்சி, ராயப்பம்பட்டி, தூத்துக்குடி, மேலப்புதூர், அன்னவாசல், கிராப்பட்டி என பல இடங்களில் கல்வி பணி, நிர்வாகப் பணி என சபையில் கொடுக்கப்பட்ட அனைத்து பணிகளிலும் தன்னுடைய முழு ஆற்றலை, திறமையை பயன்படுத்தி இறை துணையோடு சிறப்பாய் செய்தவர். எம் திருச்சி மாநிலத்தை 3 ஆண்டுகள் அர்ப்பண உணர்வோடும் சபை பற்றோடும் சகோதரர்களின் நலனில் மிகுந்த அக்கறையோடும் திருச்சபையின் பணிகளை எம் தாய் சபையின் வழியாக முனைப்போடு முன்னெடுத்து சென்றவர். இவரின் நிர்வாக திறமையால் எம் திருச்சி மாநிலம், எம் தாய் சபை, எம் தாய் சபையின் கல்வி நிறுவனங்கள் என அனைத்தும் பலவிதமான அபரிவிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது. எம் தாய் சபையின் வளர்ப்பு பிள்ளைகளுக்கு பெற்ற தாயை போல பரிமன்போடும் பாசத்தோடும் எல்லா சூழல்களிலும் எத்தேவையிலும் அவர்களோடு உடனிருந்து பொருளாதார வசதிகளை கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களின் மகிழ்வில் நிறைவு கண்டவர். தம்மை தேடி வருபவர்களை தனக்கே உரித்தான வாணியில் உபசரித்து உள்ள பூரிப்போடு உரையாடி உறவாடி தன்னால் இயன்ற உதவிகளை உரிய நேரத்தில் செய்து அவர்களின் உறவில் உடற்பூரிப்பில் மகிழ்ந்தவர் இவர். அன்பு கலந்த அதிகாரம், அள்ளி கொடுக்கும் தாராள உள்ளம், உறவை வளர்க்கின்ற உண்மை அன்பு, வழிகாட்டும் முதிர்ச்சி, வலுவூட்டும் ஜெபம், ஆறுதல் அளிக்கும் பரிவு, வழிநடத்தும் கருணை என பல நற்பண்புகளை தன்னகத்தே வளர்த்து வாழ்ந்த இடங்களில், பகிர்ந்த பணிகளில், பெற்ற அனுபவங்களில் பலரை ஈர்த்தவர். இன்று இவருக்காக கண்களில் கண்ணீரோடு மனங்களில் வலியோடு நிற்கும் ஒவ்வொரு உள்ளமுமே சாட்சிகள் தான். பெற்றோர், உடன்பிறப்புகள், சிறப்பாக இயேசு சபைக்கென தன்னை அர்ப்பணித்த இவரின் அண்ணன் அருள் சகோதரர் ஜான் பிரிட்டோ, தம்பி அருள் தந்தை ஆரோக்கியசாமி, இவர்களின் பாசத்தாலும் வழி நடத்துதலாலும் உறுதுணையாலும் தனது 50 ஆண்டுகால துறவற வாழ்வை மன மகிழ்வோடும் துடிப்போடும் வாழ்ந்து மகிழ்ந்தவர். கடந்த ஜூன் மாதம் அன்னவாசல் இல்லத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்து
சோமரசம்பேட்டை இல்லத்தின் தலைமைச் சகோதரியாக சென்றார்கள். உடல்நிலை இவர்களுக்கு ஒத்துழைக்காததால் செப்டம்பர் மாதம் எம் புனித அன்னாள் முதியோர் இல்லத்திற்கு ஓய்விற்காக வந்தார்கள். 9 மாத கால பலவிதமான உடல் நோய்களுக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளான போதும் அவ்வப்போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு பலவிதமான சிகிச்சைகளும் உடல் பரிசோதனைகளும் செய்யப்பட்ட போதும் தளர்ந்த நிலையிலேயே, சோர்ந்து போன நிலையிலே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது எமக்கு சற்று வருத்தத்தையே கொடுத்தது. எம் தாய் சபையும் எம் புனித அன்னாள் இல்லமும் இவர்களை எழுந்து நடக்க வைத்துவிட வேண்டும் என பல இரவுகள் விழித்து பல பகல்கள் மாறாது இங்கும் அங்கும் அழைத்து சென்று அனைத்து சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டன. எம் இல்ல அருள் சகோதரிகள், பணியாளர்கள் என அனைவருமே இவர்களுக்காக தியாக மனத்தோடு பல முயற்சிகளை எடுத்த போதும் எந்த பலனும் இல்லாதது பல நேரங்களில் எம்மையும் தளர்வடைய செய்தது. அரை நூற்றாண்டு கால அர்ப்பண வாழ்வை எம் புனித அன்னாள் சபையில் வாழ்ந்து எம் சபைக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து பல வளர்ச்சிகளை எமக்கு தந்து எம் சபையின் ஆசீர்வாதமாக வரமாக இருந்த எம் அன்பு சகோதரி அல்போன்ஸ் அவர்களின் துறவர பொன்விழாவை, நன்றியின் விழாவை எம் இல்லத்தில் நாங்கள் கொண்டாட தீர்மானித்த போது நம் சகோதரி அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து மாபரன் இயேசுவுக்கு நன்றி சொல்ல தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தயாராக்கி மிகுந்த உற்சாகத்தோடு இருந்த நிலையில் மீண்டுமாக இவர்களின் உடல்நிலை மோசமாகியது. இருந்த போதும் இவர்களின் பொன் விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடியது சற்று திருப்தியை கொடுக்கிறது. பொன்விழா திருப்பலி முடிந்ததும் அன்று மாலையிலேயே மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 7/5/2024 அன்று இரவு 9 மணிக்கு எம் இல்லத்திற்கு அழைத்து வந்து சிகிச்சை தொடரப்பட்டது. நேற்று, அதாவது 8/5/2024 அன்று காலை முதல் அவர்களின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கான சிகிச்சை தொடர்ந்து கொண்டே இருந்த சமயத்தில் இரவு 7:40 மணி அளவில் தனது இன்னுயிரை இறைவன் கையில் அர்ப்பணித்து அமைதியான முறையில் அவரோடு சங்கமித்து விட்டார்கள். அன்பு சகோதரி அவர்களின் இழப்பு எம் தாய் சபைக்கும் எம் இல்லத்திற்கும் அவர்களின் உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையாக இருந்தாலும் நம் சகோதரி அவர்கள் தங்களின் வேதனைகளிலும் வலிகளிலும் துயரங்களிலும் இருந்து விடுதலை அடைந்து விண்ணக வாழ்வில் இணைந்திருக்கிறார் என்பதை நினைத்து சற்று மனதை தேற்றிக் கொள்வோம். இவர்களின் பிரிவால் வாடும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள், சிறப்பாக அருட்சகோதரர் ஜான் பிரிட்டோ, அருட்தந்தை ஆரோக்கியசாமி, அருட்சகோதரி அமலி அவர்களுக்கும் எம் சபை தலைமை அன்னை, மாநில தலைமை அன்னையர்கள், எம் சகோதரிகளின் ஒவ்வொருவரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அன்பு சகோதரி அவர்களின் ஆன்மா இறைவனில் இழைப்பார பொன்விழா நாயகிக்கு பொன்விழா வாழ்த்துக்களை இறுதி வாழ்த்தாக கூறி வழியெழுப்புவோம். மாணவரோடு இணைந்து பொன்விழாவை சிறப்பிக்க விட்டோம். அவர்களை நேரடியாக பார்த்து பேசுவது போல உள்ள செய்தி அடுத்து வருகிறது. அல்போன்ஸ் அம்மா 9 கால பந்தம் நம் அன்னாள் குடும்பத்தில், அதாவது மேலப்புதூரில் இருக்கின்ற அந்த குடும்பத்தை பற்றி சொல்கிறார்கள். நீர் அதிகம் பேசியதில்லை, அதிர்ந்தும் பேசியதில்லை, என்ன கேட்டாலும் ஒரு சிறிய புன்முறுவல், உன் மனதின் போராட்டம் அறியும் வரம் எமக்கு கொடுக்கப்படவில்லை.
ஆதலால் நீர் உமக்குள்ளே அதிகம் பேசினீர், எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனை. உன் பார்வை எதையோ சொல்லப் போவது போன்ற ஒரு எண்ணத்தை எம்மில் பல முறை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்றளவும் அந்த பார்வைக்கான பதிலை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உன் பொன் விழாவில் இறைவனுக்கும் 50 ஆண்டு காலமாக தாங்கி பிடித்து உடனிருந்த தாய் சபைக்கும் நன்றிகளை காணிக்கையாக்க நீர் எடுத்த முயற்சிகளும் ஒவ்வொரு நொடியுமே அதற்கான சிந்தனையோடும் தாராள உள்ளத்தோடும் நீர் செய்த ஒவ்வொரு செயல்களையுமே எண்ணி பார்க்கும்போது எம்மவரின் இதயங்கள் உன் நன்றி பெருக்கை எண்ணி ஒருபுறம் மகிழ்ந்தாலும் மறுபுறம் நீர் இன்று எம்மோடு இல்லை என்ற துயரத்தை தாங்க முடியாமல் கலக்கிறது. அம்மா, ஏன் இவ்வளவு கண்ணீர்? நீர் கண்ணீர் வடித்து நாங்கள் கண்டதில்லையே. எவ்வளவோ கஷ்டங்களை வேதனைகளை நீர் கடந்து வந்திருக்கிறீர், கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒருபோதும் உன் கண்கள் கலங்கியதில்லையே. இறுதி நொடிகளில் ஏன் இவ்வளவு கண்ணீர்? என்ன சொல்ல நினைத்தீர்? யாரை காண நினைத்தீர்? எதுவுமே புரியவில்லை. அம்மா, பொன் விழா நாயகியே, உன் தோழிகள், உன் அன்பு சகோதரிகள் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றனர். பொன் விழாவிற்கு இன்னும் 15 நாட்களே இருக்கும் நிலையில் ஏன் இந்த அவசரம்? உன் அருள் சகோதரிகளின் வலிகளுக்கும் கண்ணீருக்கும் ஆறுதல் சொல்ல உம்மை தவிர எவருக்கும் திறன் இல்லை. அத்தனை உள்ளமும் அழுகின்றது. நீரோ அமைதியாய் உறங்குகிறீர். யாரை தேற்றுவது? விடை தெரியாத விழிகளோடு வழி எழுப்புகிறோம், வாழ்த்துகிறோம். சென்று வாருங்கள் அம்மா. கண்ணோக்குகின்ற போது அவர்கள் இறக்கின்ற வேளையிலே இவர்கள் ஏன் இறந்தார்கள்? இவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று ஒரு சிலரை பார்த்து நாம் சொல்லுகின்ற மனதை படைத்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு சிலர் இறக்கின்ற போது நல்ல வேளை இவர்கள் இறந்தார்கள், உலகத்தில் இருந்திருந்தால் பெரிய பாரமாக இருந்திருக்கும், அது குடும்பத்திற்கு, சபைக்கு, இன்னும் பல்வேறு நிலையில். ஆனால் நம்முடைய அருள் சகோதரர்கள் இந்த உலகத்திலே பிறந்து 70 ஆண்டுகளை நிறைவு செய்து 170 மார்க் வாங்கிட்டு உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இருப்பினும் இவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எடுப்பதை விட, இவர்கள் பிறந்த பொழுது இறைவனோடு, இவரை படைத்தவரோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே இறை திட்டத்தின்படி இறந்துவிட்டார் என்று ஏற்றுக்கொள்வதுதான் முறை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது இவருக்கென்று ஒரு பரிசை கொடுத்தேன். அந்த பரிசு என்னவென்றால் மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கின்ற கடிகாரம். அதிலே நொடிகள், நிமிடங்கள், மணித்துளிகளை காட்டக்கூடிய முறைகள் இருக்கின்றன. அப்பொழுது அவர்களுக்கு அந்த 60 ஆண்டுகள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விதத்தில் 60 நொடிகள், 60 நிமிடங்கள், 60 மணித்துளிகள் என்று இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களுடைய வாழ்வும் இறைவனிலே 60 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காண்பீர்கள். அதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு சில ஆண்டுகள் அந்த கிடையாது ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சில ஒரு கோளாறு ஏற்படுத்தி, அப்பா கத்தர் என்னாச்சு, லேசாக கோளாறு ஏற்பட்டு வித்தி காட்டியது அப்படின்னாங்க. அப்புறம் படுத்து பார்த்தா சரியாகிவிடும் என்று சொல்லி சரி செய்து ஓடிக்கொண்டிருந்தது. 60 ஆண்டுகளை நிறைவு செய்த அந்த நேரத்திலே நமக்கு நான் கொடுத்த அந்த வாழ்வின் அனுபவ செய்தி, இந்த 70 ஆண்டிலே நமக்கு பரிசு ஒன்று கொடுக்க முடியவில்லையே என்ற இயக்கத்தில். ஏனென்றால் நீங்கள் ஓய்வு பெற்ற நேரத்தில் உங்களுக்காக நான் அருட்பணியாளர்கள் சாமி,
பிரபு இதெல்லாம் வந்து திருப்பலை நிறைவேற்றினோம். ஒரு சிறிய வேதனை இருந்தவர்களுக்கு பரிசு கொடுக்காமல் பாருங்கள். ஆனால் வெகு விரைவிலே மே மாதம் 8ஆம் தேதி என்று அவர்கள் இறக்க நேரிடுகின்றது. 6ஆம் தேதி என்று அவர்களை நான் மருத்துவமனையில் சந்தித்த பொழுது என்னை பார்த்தார்கள். கடந்த அருள் தந்தையர்கள் சொன்னது போல அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு பூசிப்போடு தான் இருப்பார் என்று. அதுபோல் ஸ்மைல் பாடிய வயல் அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தார்கள். அவர்கள் வந்து எதுவும் பேசவில்லை. ஆனால் இந்த 70 ஆண்டுகள் முடித்த பிற்பாடு இறக்க நேரிட்ட பொழுது நமக்கு நான் இந்த நினைவு திருப்பலிக்குரிய அழைப்பதிலே கவிதை ஒன்று எழுத வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதுக்குரிய நாள் வராமல் இருந்தது. நம்முடைய அடிப்படை சகோதரர் விக்டோஸ் அவர்கள் சொன்னார்கள், சகோதரி பற்றிய எழுதிக்கொண்டு அப்படின்னு சொன்னாங்க, பாடல் எழுதினாங்க. அப்பொழுது ஒரு நாள் திருப்பலியிலே இறைவர்கள் செய்துவிட்டு அதை என்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து எழுதினேன். இறைப்பற்று குடும்பத்தில் பிறந்து இறை அழைத்தலை ஏற்றவரை, இறை பிரசன்னத்தில் வாழ்ந்து இறையாட்சி பணியை ஆற்றியவரை, கல்லெழுதல் கண்மணியே, நீ மன்னக வாழ்வில் 70 ஆண்டுகள், திருச்சி அண்ணாள் சபையின் அண்ணலே நீ துறவ வாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவாக ஏற்று நிறைந்த மனதோடு நிலையாக காலூன்றி நிலை வாழ்வுக்கு தகுதி பெற்றவரே என்று சொல்லி முடித்தபின் இறுதியாக கொடுக்கப்பட வேண்டிய செய்திகள். அவர்கள் என்னோடு அடிக்கடி பேசிக்கொள்கின்ற ஒரு வார்த்தை. அதனால் உங்கள் வாழ்வின் அனுபவங்கள் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். தன்னுடைய அந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற பொழுது அந்த வருடாந்திர காலங்களிலே இதனை குறிப்பிட்டிருந்தார்கள். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், குடிசைகள் கோபுரமாக மாற வேண்டும் என்று. அதற்கு அதனுடைய அனுபவம் கல்வியறிவை பெற்று வழிக வேண்டும், நலன்களை வளர்த்தாய் வழிகாட்ட வேண்டும் என்பது அவருடைய அனுபவங்கள். ஒரு வாரம் 10 நாளுக்கு பேசலைன்னா அவர் தொலைபேசியில் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கில் பேசுவார். பேசாது அப்படின்னு அர்த்தம். 10 நாள் பேசாம அப்படி இந்த சௌகரியம் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்தாரு, என்ன அப்படி பேசுகிறீங்க, அமைதியாக இல்லை அப்படி அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த வார்த்தையில் எனக்கு பதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் செய்கின்ற வேளையிலே பொதுவாக இன்றைக்கு என்னுடைய புஷ்பாசாமி மூலமாக அவர் மறைவையாக்குவார், நான் இசைக்கருவி நின்றேன். ஏனென்றால் அவர்கள் இசைக்கருவி நீங்கள் தான் நிற்கணும், கீபோர்டு வாசிக்கணும்பார் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் ஒரு பாடலை அடிக்கடி தியான பாடலாக அவர்கள் பாடுவார்கள். அதைத்தான் பாடல்பார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை நான் ஒரே ஒரு சரணம் மட்டும் அதை பாடி நிறைவு செய்து என்னுடைய இரண்டு செய்தியும் நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். மனிதன்
ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உள்ளது. இருப்பினும் அதை இயக்கியவர் ஒரு கிறிஸ்தவர், ஆரோக்கிய சுவாமி என்பவர். ஆனால் இந்த பாடலை அவர்கள் கேட்ட பிற்பாடு பலமுறை திருப்பலியிலே தியான பாடலாக பாடி ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு முறை சாமி அவர்கள் மறைவுகளை ஆற்றியவர்கள். எனவே தான் இந்த நாளில் அதை பற்றி நான் சிந்தித்த பொழுது பாடலும் நினைவுக்கு வந்தது. இதன்படி வாழ்ந்தவர் நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் இறை நம்பிக்கையில் நம்மை பயணிக்க செய்கிறார், இறை ஆட்சிக்கு நம்மை அழைக்கிறார். அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றடைய இறைவனுக்குரிய அன்போடு வேண்டுகின்ற இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினிய இறைமக்களே, இந்தியாவில் இருக்கும் குருக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் இங்கு வந்து எங்கள் அன்பு தங்கை அல்போன்சா அவர்களுடைய நினைவு பணியிலே கலந்து கொள்வது எங்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கின்றது. அல்போன்சா அவர்கள் அவர்களுடைய அங்கு வாழ்ந்த சமயத்திலே அன்பும் பாசமும் நிறைந்தவராக இருந்தார். அவரை என்னால் மறக்கவே முடியவில்லை. அவரிடத்தில் நான் கண்டது தாராள குணம், இரக்க குணம், சபைக்காக உழைக்க வேண்டும். எந்த இடத்துல போனாலும் அவங்க நல்லதே செய்து கொண்டிருந்தார்கள். ஏழைகள் முன்னேறும் தந்தை அவர்கள் 4 வார்த்தை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்த்து 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய 50ஆவது நாளை இங்கே தான் அவர் கொண்டாடினார்கள். ஆனால் இந்த ஆண்டு விரும்பினால் நீ சமயத்தில் கொண்டாடிப்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அதாவது ட்ரஸ்ட் பிரிங்ஸ் க்ரோத் என்று சொல்வார்கள். அவர்கள் சபை அவர்களுக்கு நம்பி வேலையை கொடுத்தது. அவர்கள் அந்த வேலையை ஒவ்வொரு இடத்துல இருந்த இடத்துல பணக்கடை செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் சிம்பிளிசிட்டி பிரிங்ஸ் க்ளோரின்னு சொல்லுவாங்க. வெறி வாழ்க்கையில சிம்பிளாக இருந்திருக்கிறார்கள். ஏழைகளுக்காக உதவி இருக்கின்றார்கள். 2 முறை அவருக்கு மதர் தெரேசா அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் காவேரி கல்லூரியிலே ஒரு கிளப்ல இருந்து அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவார்டு கொடுத்தார்கள். நான் அங்கே சென்றிருந்தேன். கிராப்பட்டியிலேயும் அந்த பங்கிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும். ஏழைகளோடு ஏழைகளாக ஏழையாக இருந்த அவருக்காக அவருடைய வளர்ச்சிக்காக அவர் உழைத்திருக்கின்றார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தங்கச்சி இவ்வளவு தூரம் செஞ்சிருக்குதே, இவ்வளவு தூரம் ஏழைகளோடு ஒன்றா இருந்திருக்குதே, இப்படிப்பட்ட உள்ளம் நம்ம கிடைக்குமா? அதுவும் ஒரு படத்தை வச்சிருக்கேன். ஒவ்வொருவரையும் பார்க்குற போதெல்லாம் எனக்கு அது பார்த்துக்கிட்டு எனக்கு அறிவுரை சொல்கிறது மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆஸ்பத்திரியில் பார்க்கும் பொழுது எங்கள் அண்ணன் வந்துருச்சு தான் சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ பேர் சாமியார்கள் எல்லாரும் இடத்துல வந்திருக்காங்க. நான் ஒருத்தராக சொல்ல முடியாது. எல்லாம் எங்கள் தொகையிலேருந்து வந்திருக்காங்க, தேவகிலேருந்து வந்திருக்காங்க, பல இடத்துல வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்கள் பூசை செய்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம். இந்த கோயிலை பாதரண்ணி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு கொடுத்து பூசை நிறைவேற்றுறதுக்கு உதவி செஞ்சிருக்கார் பக்கத்து தந்தை. அவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்போன்சு என்றும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். என் தங்கை அவர் சாகவில்லை, அவர் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அண்ணா சபையில் இருந்து சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். மரியம்மா வந்திருக்கிறார்கள். சபரியம்மா அவர்கள் வாழ்க்கையிலே அழைத்தலுக்கு வித்திட்டவர்கள். அவர்கள் ராயப்பட்டியில் இருந்த பொழுது அவர்கள் தான் தூண்டுதலாக அவர்களும் சகோதரியும் இன்னும் அவரோடு பலவர்களாக வந்திருக்கின்றார்கள். அனுசியா வந்திருக்காங்க, இன்னும் சில பேர்லாம் வந்திருக்காங்க. கடைசி காலத்தில் அவரோடு இருந்து நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. 16 இருக்கையில் அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
அவங்க வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா வந்து அவர் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார். எங்கள் அப்பா ஒரு பிள்ளை இருக்கணும், அதான் இங்கே படிச்சுட்டு எங்கள் ரிசல்ட் சர்டிஃபிகேட் கடைசியாக ஆயப்பட்டிக்கு போச்சு. அந்த 2 வருஷத்துல மனம் மாறி அதுவும் சிஸ்டராக போயிடுச்சு. அதோடைய அழைத்தல் அப்படி இருந்துருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் கடவுள் எப்படி அழைச்சாரு. அது மாதிரி ஏழைகளோடு ஏழையாக இருந்த இடத்தெல்லாம் ஒரு சொர்க்க வாசலாக மாற்றிருக்கின்றது. அன்ன வாசலை ஒரு சொர்க்க வாசலாக மாற்றியது. அந்த அன்ன வாசலே அதுக்கு சொர்க்க வாசலாக மாறிவிட்டது. அதற்கப்புறம் அது வேற எங்கும் செல்லவில்லை. எனவே இறைவனுடைய அருளும் பாசமும் அது நிறையா இருந்திருக்கிறது. எனக்கு அது எல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியவில்லை. அது அன்னை தெரசால் அவார்டை வாங்கினோடனே எனக்கு நிறைவாக இருந்தது. இவ்வளவு தூரம் தங்கச்சி எங்கே கவர்மெண்ட் இடத்துல போங்க, எல்லாம் ஆஃபீஸர்ஸ் தெரியாது, அமைச்சர்களே தெரியும். அருமையாக செய்தி அனுப்பியிருக்காரு விஜயபாஸ்கர். அதை பற்றி சும்மா சர்வசாரமாக பழகும். ஒரு வாத்தியார், நம்ம சூசைக்கிற வாத்தியார் அருமையாக மெசேஜ் கொடுத்துருக்காரு ரேடியோவில். அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டிருக்காரு. அதை பற்றி நல்லா கொடுத்துருக்காரு, அழகாக கொடுத்துருக்காரு. முதல்ல எடுத்த உடனே கொடுத்தாரு. எப்படி எப்படி யார் யார் ஏழைகள் செய்யணும், யார் யார் பார்க்கணும், யார் யார் சாதிக்கணும். ஒரு ஊர் கிராமத்துக்கு போனால் முதல்ல கிராமத்தில் ஒரு முக்கியத்தெல்லாம் கூப்பிட்டு பேசணும். என்ன செய்யணும், இந்த ஊரை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற அளவுக்கு அது உரிமையாக போய் அவரோட பேசி அந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக உழைச்சிருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இந்த ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கேட்கும் பொழுது எங்கள் தங்கச்சி வந்து ஒரு நல்ல காரியங்களை அந்த உலகத்தில் செஞ்சுருக்கு, ஆண்டவருக்காக நல்லா உழைச்சிருக்கு, அந்த திருப்தி எங்களுக்கு இருக்குது என்று எங்கள் தங்கச்சி எங்களுக்காக வேண்டிக்கிறோம். நம்ம எல்லாருக்காக வேண்டிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து திருப்பதியை கலந்து கொண்டு எங்களுக்கு ஆறுதலாக சென்றதற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசை நம் ஒவ்வொருவரோடும் தங்கி நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேற்று. உங்களுக்காக உணவு தயாராக இருக்கின்றது. எல்லோரும் உணவு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே கிறிஸ்து வாழ்க, கிறிஸ்து போற்றி.
எல்லாம் முடியட்டும்.